திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள தென்னை மரத்தில் தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஈஸ்வரன் இணைகிறார். ஈஸ்வரன், தென்னை மரத்தில் இந்த தீ விபத்து எவ்வாறு ஏற்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. பழனி அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரங்களில் இன்று மாலை நேரத்தில் திடீரென தீப்பிடித்து எரிய துவங்கியது. இந்த மருத்துவமனை வளாகத்தில் கிழக்கு பகுதியில் சுற்றுச்சுவர்களுக்கு அருகில் பிளாஸ்டிக் கழிவுகளை அங்கிருந்தவர்கள் கொட்டி வைத்துள்ளனர். இந்த பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு தீ வைத்து எரிக்கும் போது அங்கு அருகில் இருந்த தென்னை மரங்களிலும் இந்த தீயானது பரவி தொடங்கியது. உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு அருகில் இருந்த வீடுகளில் இருந்தவர்கள் தீயின் வேகம் அதிகரித்ததன் காரணமாக அந்த வீடுகளில் இருந்தவர்கள் தண்ணீரை பீச்சி தீயை கட்டுப்படுத்த முயன்றனர். அதன் தீ முழுமையாக அணைக்க முடியாததால் உடனடியாக பழனி தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் குப்பையில் பற்றி இருந்த தீயை அடைத்தனர். மேலும் அந்த தீயானது அந்த குப்பையை கொட்டி வைத்திருந்த இடத்திற்கு அருகில் இருந்த 2 தென்னை மரங்களிலும் பற்றி மளமளவென இருந்தது. அந்த தீயையும் தீயணைப்பு படை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து அணைத்தனர். இந்த பழனி அரசு மருத்துவமனைக்கு ஏராளமான நோயாளிகள் அங்கு சிகிச்சைக்காக வந்திருந்த நிலையில் தென்னை மரங்கள் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இருந்தபோதும் தீயணைப்பு படை வீரர்கள் விரைவாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் சேதம் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. மருத்துவமனையில் குப்பைகளுக்கு யார் தீ வைத்தது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஈஸ்வரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.